மணி நம்பர் மணி கூப்பிடாத முன்னே நீ வர வேண்டாம். நான் வந்து உரிமை உண்டு. பெரிய ஆயிருப்பா அமெரிக்கால கேள்வி கேக்குறாங்க. முதல்ல ஆந்திராக்காரன் கூப்பிட்டாங்க. 10 கோடி கொடுத்தா நீ என்னடா பண்ணுன்னு கேட்டாங்க. சரி ஐயா, நான் திருப்பதி வர பத்திருக்கலாம், இலவசமா உணவு கொடுப்பேன், அப்புறம் வண்டியில இட்டு போய் விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அருமையாக ஒரு கேரளால போறாங்க. பிறகு அடுத்தது கேரளால இருந்து மறுபடியும் கூப்பிட்டாங்க. நீ 10 கோடி கொடுத்தா என்னடா பண்ணுன்னு கேட்டாங்க. ஐயா, சபரிமலை வர பத்திருக்கலாம், இலவசமா இட்டு போடுவேன், இலவசமா உணவு கொடுப்பேன், இலவசமா லாட்ஜில் தங்கி வைப்பேன். சரி, அது தமிழ்நாட்டு சிங்க என்ன கூப்பிட்டாங்க. 10 கோடி கொடுத்தா நீ என்னடா பண்ணுன்னு கேட்டாங்க. நான் தமிழ்நாட்டுக்காரன் சும்மா இருப்பேன். 10 கோடி கொடுத்தா சரியாக நீ எண்ணி பார்ப்பேன், வேலையாக மட்டும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. 10 கம்பெனி ஆரம்பிச்சு போனாங்க. இவங்க 2 பேரும் போட்டு போறாங்க. கம்பெனி போறப்பனே வச்சிருக்காங்க. போதும் போனா ராஜாவது. நீங்க எப்ப குட்டன் பிறப்பு அதிர்ஷ்டமடா. ஆவா, நீங்க இருவரும் எனக்கு கிடைத்த பொக்கிஷமடா. சார் வா, இருடா, நம்ம வேற வாடி வா. அப்பா எது பாக்குற? அப்பா வேற. சிங்கம் மாதிரி யாரு பணக்கார குடும்பம் வாழடி
பட்ட படிப்புகளை முடித்து விட்டு வந்தாதான் ஏன் வெளிநாடு போறா? நம்ம நாட்டுல இந்த காலேஜ் எல்லாம் அதான் சந்து கட்டி வச்சுக்கிறான். போக வேண்டியதானா? அவனா வெளிநாடு பாருங்க, அங்க மட்டும் நான் பசங்களை கட்டி தரேனா? பணக்காரன் அதான் பணக்கார கத்து காட்டுறதுக்கு போறேன். கத்து காட்டுது இங்க பாவம் அது காம்பரேஷன் பண்ணுவாரு. வெளிநாடு போட்டு கிராம முடிச்சுட்டா அப்புறம் அவங்க தாத்தா ஏறு ஓட்டினாரா? உங்க சேர் ஓட்டினாரா? உங்க நாட்டு கொடுங்கனாங்களா? உக்காடு வறுத்துட்டு போட்டு உக்காடு துணி வரைய பார்த்துருங்க. வெளிநாட்டு போனியா? பட்டு பச்சா ஆஹா சரி பச்சை என்னது பச்சை? டாக்டர் படிச்சு நீங்களே டாக்டர் படிங்க. அப்ப படிக்காதவங்க நோயாளி படிக்கிட்டானா? ஆமா படிக்கணா. இது துணை அந்த நோய் வரும், அது துணை இந்த நோய் வரும், இது துணை இந்த நோய் வரும். படினுங்க. அப்படி படிச்சாதான் காய்ச்சல் பீசல் வச்சு உங்கள்கிட்ட வருவான். நீங்களா அந்த ஊசிலாம் போட்டு இது துட்டுலாம் வாங்கி சரி போலீஸ் போலீஸ் படி போலீஸ் நம்ம திருடன் யார் படிக்கிட்டு? திருடன் படிச்சாதாங்க அவங்களுக்கு வேலை. எங்க போய் எப்படி திருடலாம்? போனா எந்த நாய்க்கு எப்படி கடிக்கும்? போடலாம் எந்த பேர் கூட்டு எப்படி உடைக்கலாம் அப்படின்னு வருவான். நான் கேட்கறேன், ஒரு திருடன் வந்தாங்க, அதை போட்டு வச்சுட்டான், பீரோ வச்சுட்டான். ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க? அவன் திருடன் வரானா 10,000 ரூபா வாசிக்குள்ள வச்சுருவான். அம்மான்னு எதிர்ப்பு போயினா பீரோ தாய் இறக்குறான் நீங்களே கேட்டு வச்சு போனா அப்புறம் அவன் யாருக்குறான் பெருமாளுக்கு பயிர் வந்து சங்கிலி ஆட்டு போறான். சங்கிலி ஆட்டு போறான். அவன் ஒருத்தர் கேட்டு கொடுத்து ஒரு போலீஸ் அவனும் சொந்த வாய் படிச்சு வச்சுக்கிறீங்க. பாருங்க நீங்க பாருங்க. சரி ஏங்க